In this video, we are going to learn about countable sets. We know what is the meaning of countable set. A set A is said to be countable if it is equivalent to the set of positive integers. If A is equivalent to the set of positive integers நம்ம in denote பண்ணுறோம். ஸோ ஒரு செட்டை countable செட்டுன்னு சொல்லணும்னா if it should be equivalent to the set of positive integers, right? Equivalentனா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். We have learned that a set is equivalent. A is equivalent to I mean if there exists a 1-1 correspondence between the sets A and I, we say that A is a countable set, right? 1-1 correspondence தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம். 1-1 correspondence இருந்ததுன்னா அந்த செட்டை வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னு படித்தோம். சரியா? இப்போ ஒரு செட்டை கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா கவுண்டபிளுக்கு இன்னொரு பேர் டீநியூமரபிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ டீநியூமரபிள்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த செட்டோட எலமெண்ட்ஸை நம்ம வந்து நேம் பண்ணிக்கலாம், அதாவது லேபிள் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செட்டை கவுண்டபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏவை ஐக்கு ஈக்குவலண்ட்னு சொல்கிறோம். ஸோ பிகாஸ் ஐயோட எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5ன்னு இருக்கும். ஸோ வி ஆர் லேபிளிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ as ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் as a countable set, right? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் learned. இப்போ ஒரு செட்டு வந்து ஸோ வி நோ 2 types of set. One is finite set and another one is infinite set, right? இப்போ இதில் எந்த செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட்டை நம்ம கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லலாம். எந்த செட்டை நம்ம கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லலாம்? எல்லா ஃபைனைட் செட்டுமே கவுண்டபிள் செட்டு தான். பிகாஸ் வி ஆர் லேபிளிங், வி நோ டு லேபிள் திஸ் இஸ் அ ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி. சின்ஸ் தெர் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வி கேன் லேபிள் தம் அஸ் ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, அண்ட் as there are finite we can count them, right? Similarly, if a set is infinite also we can say that it is a countable when we are able to label them as 1 2 3 4 5. ஸோ இப்போ அந்த எலமெண்ட்ஸை இந்த மாதிரி நம்மளால் லேபிள் பண்ண முடிஞ்சுது, இல்லைனா டீநியூமரபிள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அந்த செட்டை கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போது இது கவுண்டபிளோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ இன்னொரு விதமாக அதை சொல்லணும் அப்படின்னா a set A is said to be countable if it is denumerable, right? If it is denumerable. Say okay, what is the meaning of uncountable set? A set which is not countable, is called uncountable set. ஒரு செட்டு கவுண்டபிள் இல்லை அப்படின்னா அந்த செட்டை நம்ம என்ன செட்டுன்னு சொல்கிறோம், uncountable set அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, now let us see the examples of countable set and uncountable set, right? So let us come to the first example here. So the first example is so I am going to take the set of all integers. I am going to consider the set of all integers. I am going to check whether the set of all integers is countable or uncountable, right? So இப்போ integers நம்ம எப்படி denote பண்ணுவோம், z denote பண்ணுவோம். So I am going to அதாவது இன்டீஜர்ஸ்க்கும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் இடையில என்னால் ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனை, அதாவது ஒரு 1-1 கரஸ்பாண்டன்ஸை என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் என்ன சொல்லிக்கலாம், அந்த செட்டை கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஃப்ரம் Z to I ஆர் whether I am able to give a bijective function. And also I told you whenever a set A is equivalent to B, we know that B is also equivalent to A. So which means, so F from I to Z என்னால் ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன செட்டுன்னு சொல்லுவேன், ஒரு கவுண்டபிள் செட். இசட்டை கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ பைஜெக்டிவ் மேப்பிங்கை I to Zக்கு நம்மளால் ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் இசட்டை கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நான் F from I to Z ஒரு மேப்பிங் கொடுக்க போகிறேன். இந்த மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா it is defined by f of n equal to, so look at now I am going to split this into 2 category, that is, so whenever your number n is an even number I am going to say that it is minus n by 2, and whenever your n is odd number I am going to label this as n minus 1 by 2. இந்த மாதிரி ஒரு மேப்பிங் கொடுத்துட்டு இதை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த செட் இசட்ன்றது ஒரு கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ F from
I to Zக்கு இடையில ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது Zக்கும் Iக்கு இடையில ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங்கை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா I can say that there exists a 1-1 correspondence between the two sets I and Z, and also I can say that 1-1 correspondence இருந்துச்சுன்னா அதை என்ன செட்டுன்னு சொல்லிடுவேன், ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ பைஜெக்டிவ் மேப்பிங் என்னால் கொடுக்க முடியுமா? அப்போ நான் அதாவது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஐன்னு சொல்கிறோம், செட் இன்டீஜர்ஸை இசட்னு எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் 1 2 3 4, இன்டீஜர்ஸ்ன்றது 0 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில என்னால் ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங்கை கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ தட் ஐ கேன் கன்க்ளூட் தட் செட் இஸ் அ கவுண்டபிள் செட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இசட்டோட எலமெண்ட்ஸுக்கு ஐக்கும் இசட்டுக்கு இடையில ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங் கொடுக்க போகிறேன். கொடுத்தா என்னவாகும், என்னால் ஐ கேன் லேபிள் தெம் அஸ் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் என்னால் லேபிள் பண்ண முடியும். ஸோ லுக் அட் நவ் எப்படி அப்படி ஒரு மேப்பிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா f of n equal to minus n by 2, f of n equal to n minus 1 by 2. ஸோ எப்போ minus n by 2க்கு மேப் பண்ண போகிறேன் அப்படின்னா whenever your n is an even number I am mapping that n to minus n by 2. Whenever n is an odd number I am mapping f of n equal to n minus 1 by 2. So look at now. So இதுதான் என்ன சொன்னேன், f of n equal to my f of n equal to minus n by 2 if n is even and n minus 1 by 2 if n is odd. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் நம்மளோட இன்டீஜர்ஸ், இது நம்மளோட செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர். ஹியர் வி ஹாவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 4 5 like this it will be going on. Integers 0 minus 1 minus 2 minus 3 minus 4 and then plus 1 2 3 4 5 6 7 8 9 likewise it will be going on. எப்படி மேப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் சூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்பர். ஸோ எஃப் ஆஃப் என் இது ரெண்டு இடையில தான் நான் ஒரு மேப்பிங் கொடுக்குறேன். இஃப் யுவர் நம்பர் இஸ் ஈவன், ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்தால் யூ ஹாவ் டு மேப் லைக் திஸ். யுவர் நம்பர் இஸ் ஆட், யூ ஹாவ் டு மேப் லைக் திஸ். ஸோ லுக் அட் நவ். ஸோ 1 எடுத்துக்கிறேன், 1 எப்படி மேப் பண்ணணும், 1 ஆட் நம்பர், 1 ஆட்னா அதை யாருக்கு மேப் பண்ணணும், ஐ ஹாவ் டு மேப் n minus 1 by 2. n is 1, அப்போ 1 minus 1 by 2, 1 minus 1 by 2 யார், 0. அப்போ நான் 0க்கு மேப் பண்ணிக்கலாம். அடுத்து 2ன்றது ஈவன் நம்பர், 2 யாருக்கு மேப் பண்ணணும், minus 2 by 2. n ஈவன்னா இந்த ஃபார்முலா, அப்போ நான் யாருக்கு மேப் பண்ணணும், minus 1க்கு மேப் பண்ணுறேன். அடுத்து 3 ஆட் நம்பர், 3னா 3 minus 1 by 2, 3 minus 1 by 2, 3 minus 1 by 2னா என்ன, 2 by 2, அப்போ 1க்கு மேப் பண்ணுறேன். 4 is an even number, minus 4 by 2 and so it is mapped to minus 2. 5 means 5 minus 1 by 2, which means 5 minus 1 by 2 means 2. So it will be mapped to 2. So look at now. So what is the mapping I am giving? The number 1 is mapped to 0, 2 is mapped to minus 1, 3 is mapped to plus 1, 4 is mapped to minus 2, 5 is mapped to 2. Similarly, if you check for the other numbers, 6 is mapped to minus 3, 7 is mapped to plus 3. So likewise, so if you are able to, what we are doing, we are labeling the numbers. So these are all the set of integers. We are labeling the integers as 0 is the first entry, minus 1 is the second number, plus 1 is the third number, minus 2 is the fourth number, 2 is the fifth number. Likewise, we are labeling them. We are able to label all the numbers like this. So so first number 0, then one negative number, positive number, negative number, positive number. Likewise, we will be able to label all the numbers in an order, right? So I'm able to, so this is called as so this mapping is a bijective mapping. So look at now, we are able to, so each entry is mapped to different numbers are mapped to different elements. So I can conclude that the function f is 1 1. Similarly, look at now, each element in the codomain is mapped, has some pre-image. So f is on to, so which means there exists a 1 1 correspondence between the two sets, right? So which means I can say that
this f is a bijective function. The mapping what we have defined is a bijective function. This f from I to z defined by f of n is equal to minus n by 2. This is a bijective function. Bijective means I can say that I and z are equivalent. Equivalent sets. Equivalent means I can conclude that the set z is, I can conclude that, so this is there exists a bijection between I and z, which means I and z are equivalent. Equivalent means I can say that ez is also equivalent I, which means I can say that ez is a countable set. Ez is a countable set. So likewise I can, so listen now. So what we have taken set of all integers. We know the set of all integers, right? So these are all the set of all integers. If you consider this set of all integers, you can easily find they are infinite set, but they become countable. So as I told you earlier, so infinite sets may be countable or uncountable, right? So this infinite set is countable. This is one example of an infinite set which is countable, right? Okay, so already I told you all finite sets are, if you take all the finite sets, they are countable sets. All the finite sets are countable sets. Okay, so that's all. Now let us see another theorem. So theorem 1.5f. So the theorem says that if a1, a2, etc. we are taking infinite collection, right, or countable sets. So I'm going to take or countable sets. Countable sets, then I can say that union n equal to 1 tends to infinity, an is countable. So this is the theorem statement. So what I'm taking, I'm taking some countable sets. So if I find the union of all these sets, I have to prove that this union is also countable set, right? So I have a collection of countable sets. If you find a union of all those countable sets, it will become again countable. So this is what we are going to prove. In words, how can we say this? The countable union of countable sets is countable. Countable union of countable sets is countable union of countable sets is countable. Countable union of countable sets is countable. So let me take, let a1 equal to, so countable union of countable sets is countable. This is what we are going to prove, which means இப்போ என் கையில் நிறைய a1, a2, an இந்த மாதிரி நிறைய கவுண்டபிள் செட்ஸ் இருக்குது. இந்த கவுண்டபிள் செட்ஸுக்கு கவுண்டபிள் யூனியன் எடுக்கிறேன். இதை ஏன் இதை கவுண்டபிள்னு சொல்கிறோம்? நம்ம இந்த செட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செட், செகண்ட் செட், தேர்ட் செட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த யூனியன் எடுத்தால் இந்த கலெக்ஷன் வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் தானே. இப்போ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ லெட் அஸ் see the proof of the theorem. என் கையில் சில கவுண்டபிள் செட்ஸ் இருக்குது. இதனுடைய யூனியன் ஒரு கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லிட்டேன்னா ஐ கேன் கன்க்ளூட் தட் யூனியன் ஏஎன் இஸ் கவுண்டபிள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஏ1ன்றது ஒரு கவுண்டபிள் செட்டுன்னு சொன்னதுனால ஏ1ஓட எலமெண்ட்டை நான் எப்படி லிஸ்ட் பண்ணுறேன்னா A11, A21, A31, இது ஃபஸ்ட்டு செட்டுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மேலே ஓகே நான் என்ன பண்ணுறேன், ஸோ A31, 41 அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். சிமிலர்லி A2ன்ற செட்டும் கவுண்டபிள்ன்றதுனால இதோட எலமெண்ட்ஸை நான் எப்படி லேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா A12, A22, A32, A42 இந்த மாதிரி நான் லேபிள் பண்ணியிருக்கேன். சரியா? சிமிலர்லி ஏஎன்ன்ற செட்டோட எலமெண்ட்ஸையும் நான் லேபிள் பண்ணியிருக்கேன். எப்படி லேபிள் பண்ணியிருக்கேன்னா A1n, A2n, A3n, A4n இந்த மாதிரி நான் லேபிள் பண்ணியிருக்கேன். லைக்வைஸ் யூ கேன் label all the elements because we have taken some countable collections, right? இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A12ன்னு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் A12? A12 is the first element of the set A2 because the power, this represents which set it belongs to. This index represent the order of the elements, first number, second number, third number இந்த செட்டோட அப்படின்றத சொல்கிறோம். சரியா? அப்போ நான் இதை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, அப்போ A12ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஐ கேன் சே தட் திஸ் இஸ் த
this is the first element of A2ன்னு சொல்கிறேன். அப்போ ஜென்ரலாக ஏகேஜேன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா I can say that ஏகேஜே is the kth element of ஏகேஜேனா கேத், இது வந்து எத்தனாவது எலமெண்ட்டுன்னு சொல்கிறது, இது எந்த செட்டுக்குன்னு சொல்கிறது. kth element of the set ஏஜே, kth element of the set ஏஜேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ ஏகேஜேன்றது I can say that it is a kth element of the set ஏஜே. இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I am going to define the height. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டோட ஹைட்டை நான் என்னென்னு டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா define the height of this element to be k plus jன்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A11 is the only element. ஸோ look at now. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹைட் வைஸ் இந்த எலமெண்ட்ஸை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட செட்டை பாருங்கள், A11 A22. இப்போ ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஹைட்னா என்னது, இப்போ இதனுடைய ஹைட், இந்த எலமெண்ட்டுக்கு ஹைட்டு 2, இந்த எலமெண்ட்டோட ஹைட்டு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 3, 4, 5, 6 இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செட்டோட எலமெண்ட்ஸில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் 1ல் இருக்குது, எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் 2ல் இருக்குது, ஹைட் 3ல் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ டிட் யூ ஃபைண்ட் எனி எலமெண்ட் ஆஃப் ஹைட் 1? நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே 1 தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஹைட் 1னா இங்கே 2ல் தான் மினிமம் ஹைட்டே இருக்குது. ஸோ ஹைட் 1 இருக்கிற மாதிரி எந்த எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் டு செக் விச் எலமெண்ட்ஸ் ஹேவ் ஹைட் 2. ஹைட்டு 2 இருக்கிற மாதிரி என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ ஹைட்டு 2 இருக்கிற மாதிரினா இந்த எலமெண்ட்டுக்கு தான் ஹைட் 2 இருக்குது. எந்தெந்த எலமெண்ட்டுக்கு ஹைட் 3 இருக்குது, 2 + 1 3. இந்த எலமெண்ட்டுக்கு ஹைட் 3 இருக்குது. எந்தெந்த எலமெண்ட்டுக்கு ஹைட் 4 இருக்குது, 3 + 1 4, 2 + 2 4. அதுக்கப்புறம் 3, இங்கே 1 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஹைட் வந்து நமக்கு எப்படி இருக்கும், 4ன்னு இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் தி எலமெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் ஹைட்ஸ். ஸோ A11 எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் த ஒன்லி எலமெண்ட் ஆஃப் ஹைட் 2. இஃப் யூ டேக் A12 and A21, those are the elements of height 3. இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா A13, A22, A31, these are the elements of height 4. இதே மாதிரி நான் என்ன பண்ணிகிட்டே போகலாம், ஐ கேன் ஃபைண்ட் ஜென்ரலைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்னு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். So look at now, from this I can say that there is only one element of height 2, 2 elements of height 3, 3 elements of height 4. Similarly m height இருக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், m height இருக்கிற மாதிரி m - 1 elements அந்த செட்டில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to arrange those numbers, arrange those elements according to their heights. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ அரேஞ்ச் பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும், ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்டு 2 இருக்கிற மாதிரி உள்ள எலமெண்ட் A11, ஹைட்டு 3 இருக்கிற மாதிரி A21, A12, அண்ட் தென் அதே மாதிரி இப்போ அடுத்து 3 இருக்கிற மாதிரி A13, A22, A31. இது ஹைட்டு 4 இருக்கிறது. இதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டே போகலாமா? இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ ஹைட் 1 உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருப்போம், A11, A21, A31, A41, A51 இப்படி எழுதியிருப்போம். செகண்ட் செட்டோட எலமெண்ட்ஸை A21, A22, சாரி A12, A11, சாரி A11, A12, சாரி A21. ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட்ஸை A31, A41, A51 இந்த மாதிரி லேபிள் பண்ணியிருக்கோம். செகண்ட் செட்டோட எலமெண்ட்ஸை A12, A22, A32, A42, A52 இந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தேர்டு செட்டோட எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி லேபிள் பண்ணியிருக்கோம், A13, A23, A33, A43, A53ன்னு லேபிள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா ஃபோர்த்து செட்டோட எலமெண்ட்ஸை A14, 24, 34, 44 இந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வந்து பிக்டோரிக்கலாக அதை கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ லுக் அட் மை லேபிளிங் ப்ராசஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு இதுதான் ஆக்சுவலாக இது எல்லாமே திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு A1 collection, this is the second collection, A3 collection, A4 collection. Likewise I can list down all the elements of the set.
இப்படியே எல்லா செட்டையும் நான் எழுதிக்கலாம். எழுதிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கவுண்டிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட் 1 இருக்கக்கூடிய எலமெண்ட் இதுதான். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஹைட் 2 இருக்கக்கூடிய ஹைட் 3 இருக்கக்கூடிய எலமெண்ட் இது ரெண்டும் தான். 1 2ம் 2 1ம். ஸோ இது செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். அடுத்து இங்கே போகிறேன். ஹைட் 4 இருக்குது. 3 1, அடுத்து 2 2, அடுத்து 1 3. அடுத்து ஹைட் 5 இருக்கிறது. 1 4, 2 3, 3 2, 4 1. இப்படியே என்ன பண்ணிகிட்டே வர முடியும், என்னால் அந்த எலமெண்ட்ஸை லேபிள் பண்ணிக்கிட்டே வர முடியும். இப்போ லேபிள் பண்ண பண்ண இதே மாதிரி ஒரு லேபிளிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது நான் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், the set union n equal to 1 tends to infinity an is countable அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கலாம், கன்க்ளூட் பண்ணி